அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கும்பராசி நேயர்கள்லாம் பாருங்கள், ஒரு ராசிக்கு ஜென்ம ராசியிலே சனி பகவான் இருக்கார். இருள் கிரகம், இருட்டுக்குண்டான கிரகம் சனி. மந்தமான கிரகம், நிதானமான கிரகம், சோம்பலுக்குண்டான கிரகம் சனி பகவான் தான். ஒருத்தர் டல்லாக இருக்காங்க, சோம்பலாக இருக்காங்க, சுறுசுறுப்பாக செயல்படலைனாலே அது சனியோட ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சூரியன் எந்த அளவுக்கு வேகத்தை கொடுக்குதோ அதே மாதிரி வந்து சனி வந்து அந்த அளவுக்கு டல்லை கொடுக்கும். அதனால தான் சூரியன் சனி வந்து பகை கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து உங்களை இருட்டுப்படுத்திட்டு இருக்காரு. உங்களை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் கொடுத்துட்ருக்காரு. 2023 பிரச்சனை. போன வருஷத்துலேருந்து ஒரு வருஷமாகவே பிரச்சனையில் இருக்கீங்க. கும்பராசி நேயர்கள்லாம் பாருங்கள், அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சதய நட்சத்திரக்காரங்களாம் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கஷ்டம் கிடையாது, ஏகப்பட்ட கஷ்டம். உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார், அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அதுவும் ஓரளவுக்கு சுமார் தான், அதுவும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் பாருங்கள், இந்த நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி ரொம்ப முக்கியம், ராகு கேது முக்கியம், குரு முக்கியம். இந்த நவகிரகங்களில் இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது, பாசிட்டிவ் இல்லாமல் போயிட்டுருக்குங்க. மெயினாக சனி பகவான் தான். கோச்சாரத்தில் தூக்கலாக இருக்கும், அதுதான் அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் சனி. இப்போ வந்து பாருங்கள், ஜென்ம ராசியில் இருக்காங்க. கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிதானமாக இருக்கிறவங்க தான், யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தில் இறங்கவே மாட்டீங்க. பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய ராசி கும்பராசி. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி. 11ஆம் ராசி கும்பராசி. உங்கள் ராசி சின்னமே என்ன பானை தான். அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது என்ன உங்களுக்கு தான் தெரியும். ரகசிய நடவடிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். யார்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் வெளியே எதுவும் பகிர்ந்துக்க மாட்டீங்க. உங்களோட ரகசியம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் கணவன் மனைவிட்ட கூட சொல்ல மாட்டீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிதானமான ராசி, மனப்பக்குவம் கொண்ட ராசியாக இருக்கும். யோசிச்சு முடிவெடுப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே வார்த்தைகளை விட மாட்டீங்க. நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுப்பீங்க. யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்குவீங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னமே பானை தான். அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பானைக்குள்ளே தண்ணி இருக்கா, இல்லை மோர் இருக்கா, இல்லை வேறு எதாவது தங்க நகை இருக்கா, பொருள் இருக்கா, இல்லை விஷம் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ராசி தான் கும்பராசி. இந்த மாதிரி நிதானம் கொண்ட ராசி வந்து கும்பராசி. இருந்தாலும் உங்கள் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே வந்து அந்த நிதானத்தை ரொம்ப இழக்க வச்சுட்டாரு. ரொம்ப பொறுமையை உங்களுக்கு சோதிச்சிட்டாரு. உங்களுக்கு சொல்லிடலாம், ஒரு பொறுமை சோதிச்சிட்டாருன்னு சொல்லிடலாம். ஒரு மந்த குணம் வந்துருச்சு உங்களுக்கு, ரொம்ப சோம்பல் குணம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்கீங்க. அந்த உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ராசி கும்பராசிக்காரங்க தான். ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக முடிப்பீங்க, பொறுமையாக இருந்தாலும் கரெக்டாக முடிப்பீங்க. இப்போ வந்து திறமை இருந்தாலும் அந்த பொறுமை உங்களுக்கு இருந்தது, அந்த பொறுமையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இழந்துருச்சு உங்களுக்கு. சனி பகவான் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்கார், ஏகப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கார். பணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, வருத்தத்தில் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம கர்ம வினை தான். அப்போ ஜென்ம ராசியில் சனி வந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க தான் செய்வாருங்க. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஜென்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி சொந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் பிரச்சனை கொடுக்க மாட்டார்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சும்மா. மகர ராசிக்காரங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, போன 2020, 2021, 2022 எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க கேட்டாலே சொல்லுவாங்க. இப்போ 2023 கும்பராசிக்காரங்க படாத பாடு. எந்த ஒரு கும்பராசிக்காரங்க ஒத்துக்குவாங்க. அது சதய நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. படாத பாடு பட்டுட்டு இருக்குங்க சார், உடம்புல உயிரை தவிர எல்லாமே இழந்துட்டோம். உயிர் ஒன்று தான் உடம்புல அப்படியே ஓடிட்டு இருக்குது, உயிர் ஒன்று தான் ஊசலாடிட்டு இருக்குது, எங்களுக்கு அதுவும் உடம்புல விட்டு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து உங்களை சோதிச்சுட்டு இருக்கார், உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கார். சரிங்களா? இதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குங்க. இது கெட்ட விஷயமாக இருந்தாலும், ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் நல்லவங்க கெட்டவங்க நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சனி பகவான் ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ உதவின்னு கேட்டு பாருங்கள், யார் வருவாங்க, யார் நம்மளை விட்டு போவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் பாருங்கள், நல்லா தெரிய வரும். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க, பார்த்துருவீங்க, எல்லாமே பார்த்துருவீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் நல்லவங்க நம்மளுக்கு கெட்டவங்க, சுற்றி யார் வருவாங்க, யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க, யார் நம்மளை விட்டு எஸ்கேப் ஆவாங்க, ஓடி போவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாமே அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு.
எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், சிந்தித்து செயல்படணும், பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க. சொந்த தொழில் டல்லாக போயிட்டுருக்குங்க சார், மந்தமாக இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒன்று குறை சொல்கிறாங்க, எங்களுக்கு திட்டிகிட்டே இருக்காங்க, நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம், நாங்கள் எந்த கெட்டதும் பண்ணல, நாங்கள் யாருக்கு எந்த பாவமும் பண்ணல, ஆனால் எங்களை ஏதோ ஒன்று குறை சொல்கிறாங்க கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஜென்ம ராசி சனி தான். சோதிச்சு பார்க்குறாரு சனி உங்களை சோதிச்சுட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு இப்போது நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கும்பராசினியர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களாம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்துட வேண்டாம். மற்றபடி இந்த காலகட்டங்களில் திருமணம், குழந்தை பேக்கம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிரும். ஆனால் சொந்த தொழில் இறங்கிடாதீங்க, பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. வேலை மெயினாக வந்து வேலை விஷயங்களில் வேலை வந்து நிறைய பேர் மாற்றலாமான்னு கேட்குறீங்க. சார் இப்போ இருக்கிற வேலை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, டிப்ரெஷனாக இருக்குது, ஒர்க் லோட் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் வேலை மாற்றலாமான்னு கேட்குறீங்க. வேலை மாற்றிடாதீங்க. இப்போ இருக்கிற விட இன்னும் மோசமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா நிலமை இன்னும் படுமோசமாக தான் இருக்கும். நம்ம பழைய வேலையிலே இருந்திருக்கலாமோ, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோன்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? அதனால் பழைய வேலையை விட்டுட்டு போயிட வேண்டாம், புதிய வேலைக்கு மாறிடாதீங்க, பொறுமையாக இருங்க. சரிங்களா? காலகட்டம் மாறும். இருக்கிற வேலையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தொழிலில் பணத்தை போட்டு பாருங்கள், ஏமாறுவீங்க கண்டிப்பாக. குடும்பத்தில் பிரச்சனை வரும், குழப்பம் வரும், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா ராசியிலே சனி இருக்கிறனால குழப்பத்தை கொடுப்பார். இருட்டுக்குள்ளே இருக்கீங்க. இருட்டுகள் இருந்தீங்கன்னா என்னது, எந்த பொருள் எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம போக வேண்டிய பாதை கரெக்டாக தப்பா, இதுவே உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அப்போ பொறுமையாக இருக்கணும். உங்கள் கணவனோ அல்லது மனைவியிட்டோ அட்வைஸ் கேளுங்க, அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்ட, உங்கள் வெல்விஷர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் யார் பிடிச்சவங்களோ, உங்கள் யார் கூட உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களோ அவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க, அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள குளிப்பறிக்க பார்ப்பாங்க, கவனமாக இருங்க. புதியவர்களோட நட்பு கிடைக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி ஏமாற வேண்டாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும். மன உளைச்சல் வரும். சரிங்களா? அதனால் மன உளைச்சல் வரும், மன ரீதியான பாதிப்பில் மாற்ற மாதிரி வரும். கும்பராசினியர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டம். சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், 8ல் கேது இருக்கார். ஷேர் மார்க்கெட் பக்கமே போயிடாதீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ், இந்த லாட்ரி வாங்குகிறேன், இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறேன், முதலீடு போடுறேன், பங்குச்சந்தையில் இறங்க போகிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களாம் அதை அப்படியே மறந்துடுங்க. பணத்தை போட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஒரு சில பேர் ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ண பார்ப்பாங்க, உங்களை குழியில் தள்ள பார்ப்பாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 2ல் இருக்கிற ராகும் 8ஆம் இடத்துல இருக்க கேதும் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க. கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ அந்த குரு 3ஆம் இடத்துல இருக்காருங்க, அவரோட பயிற்சி மட்டும் இந்த வருஷம் நடக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வருவார். எப்போ வருவார்? மே மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வருவார். 2024 மே ஆரம்பத்தில் குரு பயிற்சி நடக்கும். இந்த குரு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? இந்த வருஷம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், நீங்கள் சமாளித்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. நான் மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியும். சரிங்களா? ஆனால் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் கடன் தொல்லையால் ஊரை விட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை, வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு உங்களுக்கு, அதான் உங்கள் வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் வேலையை விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகளாக பாருங்கள், நீங்கள் வேலையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பிடிவாத குணம், கோவப்பட்டு ஒன்றும் உங்கள் வேலைக்காக போகிறது கிடையாது. அமைதியாக போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடும். இறை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஐயனார் வழிபாடு, முனீஸ்வரன், ஐயனார், கருப்புசாமி போன்ற காவல் தெய்வங்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது, டொனேஷன் கொடுக்குறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கலாம். சரிங்களா? கஷ்டகாலம் வரும்போது அதுக்குண்டான அமைப்பு, அதுக்குண்டான கோயில் குளத்துக்கு போகிறது, அந்த உதவி பண்ணுறது, தான தர்மம் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நிலைமை சமாளிக்கலாம். சரிங்களா? உங்கள் மனசு கண்ட்ரோல் ஆகும், நிறைய புண்ணியம் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். தசாபுத்தி சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் உச்சகட்டமான பாதிப்பு, கடுமையான பாதிப்பில் இருப்பாங்க, வெளி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க, நவகிரகங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், நிலமை சொல்லவே முடியாது வெளியே, அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்.
அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, பாசிட்டிவாக நெகட்டிவாக, நன்மையாக தீமையாக, இதெல்லாம் பாருங்கள். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி போகும், எப்போ தான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும், ஜென்மசனி போயிட்டுருக்கு, நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருவீங்க. அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்க பாதிப்பில் மேலும் மேலும் மாட்டிக்குவீங்க. அதிகமான பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் செக் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி இப்போது இயங்கிட்டு இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.